வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுடன் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டால் உக்ரைனில் உள்ள சில மூலோபாய இடங்களை நிறுத்துவதற்காக ஐரோப்பிய படைகளை அனுப்பும் திட்டத்தை பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். ஐரோப்பாவை அடிப்படையாக கொண்ட கூட்டுப்படைகளில் பல ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஐரோப்பிய படை சாத்தியமான ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு தடுப்பாக செயல்படும் என்று அவர் நேற்று வியாழக்கிழமை பாரிஸில் உக்ரைனுக்கான உயர்மட்ட உச்சி மாநாட்டை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அதே நேரத்தில் இந்த உறுதிப்படைகள் அமைதி காக்கும் படைகளாக இருக்க விரும்பவில்லை, ஏனெனில் அவை போர் முன்னணியில் நிலைநிறுத்தப்படாது, மாறாக மூலோபாய நகரங்கள் மற்றும் தளங்களில் நிலைநிறுத்தப்படும். இந்த வரிசைப்படுத்தல்களின் வரைபடம் மற்றும் வடிவமைப்பை தீர்மானிக்க வரும் வாரங்களில் எங்கள் ஐரோப்பிய இராணுவ தலைவர்கள் சந்திப்பார்கள். இந்த உறுதியளிக்கும் சக்திகள் நேட்டோவின் கிழக்கு பகுதியில் நமது முயற்சிகளை மாற்றவோ குறைக்கவோ முடியாது, ஆனால் அதிகரிக்கும் என்று மேக்ரோன் முடித்தார். உச்சி மாநாட்டில் உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த திட்டத்தை ஏற்கவில்லை என்று பிரெஞ்சு தலைவர் கூறினார். இது ஒருமனதாக இல்லை, ஆனால் அதை நடத்துவதற்கு ஒருமித்த கருத்து தேவையில்லை என்று அவர் கூறினார். உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்புவது பற்றிய கேள்வி ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ நட்பு நாடுகளிடையே கடுமையான பிளவுகளை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தில் இத்தாலி பங்கேற்காது என்று இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி கூறினார். அதே நேரத்தில் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் கடந்த மாதம் போலந்து துருப்புக்களை உக்ரைன் எல்லைக்கு அனுப்ப நாங்கள் திட்டமிடவில்லை என்று கூறினார். மேக்ரோன் ஒரு ஐரோப்பிய வரிசைப்படுத்தல் விஷயத்தில் ஐரோப்பா சுதந்திரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தயாராக வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். அதாவது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பா அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை என்று காட்டப்படுகிறது. உக்ரைனுக்கான உயர்மட்ட உச்சி மாநாடுகள் முன்பெல்லாம் அமெரிக்க தலைமையில் தான் நடப்பது வழக்கம். நேற்று நடந்த உக்ரைனுக்கான உயர்மட்ட உச்சி மாநாட்டில் 30 நாடுகள், நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கலந்து கொண்டது. அமெரிக்கா அழைக்கப்படவில்லை. இது ஐரோப்பாவின் முக்கிய மூலோபாய மாற்றத்தை காட்டுகிறது. மாஸ்கோ மீது குறிப்பாக விவசாய வர்த்தகத்தில் சில தடைகளை நீக்க தொடங்குவோம் என்று அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை கூறியதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. உச்சி மாநாட்டின் இலக்கு நீண்டகால பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு அடித்தளம் அமைப்பது மற்றும் ரஷ்யாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் உக்ரைனிய இராணுவத்தை எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிரான முதல் வரிசையாக மாற்றுவது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இந்த வார தொடக்கத்தில் சவுதி அரேபியாவில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்கள் மற்றும் உக்ரைனுடன் பேச்சுக்கள் என்று தனி வழியில் போகிறது. ஒரு மாத முழுமையான போர் நிறுத்தம் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். புட்டின் சம்மதிக்கவில்லை. புட்டினின் நிபந்தனைகளுக்கு உக்ரைன் சம்மதிக்கவில்லை. அதன் பின் ஒரு பகுதி போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிமுகப்படுத்தினார். அதுவும் இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. ரஷ்யாவை சம்மதிக்க வைக்க சில சலுகைகள் வழங்கப்படும் என்றார் ட்ரம்ப். கருங்கடலில் தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கும் முன் நிபந்தனையாக ரொசல்கோஸ் பேங்க் எனப்படும் ரஷ்ய விவசாய வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் ஸ்விஃப்ட் தளத்தில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று கிரெம்ளின் அறிவித்தது. அந்த கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் கூறிய போது, ரஷ்யா மீதான எந்த ஒரு தடையை நீக்குவதற்கும் உக்ரைனில் ரஷ்யாவின் நியாயமற்ற ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும். உக்ரைனின் முழு பகுதியிலிருந்தும் அனைத்து ரஷ்ய இராணுவ படைகளையும் நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும். இவைதான் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை திருத்த அல்லது நீக்குவதற்கான முக்கிய முன் நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் என்று வியாழக்கிழமை தெரிவித்தார். ரஷ்யா மீதான அழுத்தத்தை தணிப்போம் என்கிறார் ட்ரம்ப். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய குறிக்கோள் ரஷ்யா மீதான அழுத்தத்தை தணிப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துவது என்கின்றது ஐரோப்பிய ஆணையம். அதனால் தான் நாங்கள் எங்கள் வசம் உள்ள அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துகிறோம் என்கிறார்கள் அவர்கள். தம்மால் 24 மணி நேரத்தில் போரை நிறுத்த முடியும் என்றார் ட்ரம்ப். ஐரோப்பாவின் உதவி இல்லாமல் அது செய்ய முடியாது என்பதே யதார்த்தம். ஸ்விஃப்ட் என்பது ஒரு உயர் பாதுகாப்பு அமைப்பு. இது விரைவான மற்றும் துல்லியமான பண பரிமாற்றங்களை அனுமதிக்கிறது. 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் 11,000க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களை இணைக்கிறது. பெல்ஜியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு ஐரோப்பிய ஒன்றிய அதிகார வரம்புக்குட்பட்டது. எனவே ஐரோப்பிய ஒன்றிய தடைகளுக்கு உட்பட்டது. ரஷ்யா SPFS எனப்படும் மாற்று நிதி அமைப்பை செயற்படுத்தினாலும் ஸ்விஃப்டில் இருந்து விலக்கப்பட்டிருப்பது அந்த நாட்டுக்கு ஒரு வேதனையான புள்ளியாக உள்ளது. ஏனெனில் ஸ்விஃப்ட் ரஷ்யாவின் விவசாய உணவு நிறுவனங்கள் மற்றும் உலகளாவிய வாடிக்கையாளர்களுக்கு இடையே பணம் செலுத்துவதில் குறிப்பிடத்தக்க தடைகளை உருவாக்கியுள்ளது. வெள்ளை மாளிகையின் போர் நிறுத்த முன்மொழிவு விவசாய மற்றும் உர ஏற்றுமதிக்கான உலக சந்தையில் ரஷ்யாவின் அணுகலை மீட்டெடுக்க உதவுவது, கடல்சார் காப்பீட்டு செலவுகளை குறைப்பது மற்றும் அத்தகைய பரிவர்த்தனைகளுக்கான துறைமுகங்கள் மற்றும் கட்டண முறைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவது.
இதில் கடைசி பகுதி அத்தகைய பரிவர்த்தனைகளுக்கான கட்டண முறைகள் என்பது ஸ்விஃப்டை குறிப்பிடுவது போல் தோன்றியது. ஆனால் ஸ்விஃப்ட் அமைப்பின் மீது அமெரிக்காவுக்கு அதிகாரம் கிடையாது. ஃபாக்ஸ் நியூஸுடனான ஒரு நேர்காணலில் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் எல்லாமே மேசையில் இருப்பதாக கூறினார். ஆனால் தம்மிடம் இல்லாத ஒன்றை எப்படி மேசையில் வைக்க முடியும் என்று அவர் குறிப்பிடவில்லை. அமெரிக்கா முன்பு போல ஐரோப்பாவுடன் நெருக்கமாக இருந்தால் ஐரோப்பாவில் சார்பிலும் அமெரிக்கா பேச முடியும். ஆனால் ட்ரம்ப் தினம் தினம் ஐரோப்பாவை வம்பு கிழக்கும் நிலையில் ஐரோப்பா ட்ரம்புடன் பயணிக்கப் போவதில்லை. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி நேற்று வியாழக்கிழமை அமெரிக்காவை நம்பகத்தன்மையற்ற கூட்டாளி என்றார். 27 நாடுகளை கொண்டு ஐரோப்பிய ஒன்றியமும் அதையே கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்கா இல்லை. நேட்டோவில் அமெரிக்காவையும் கனடாவையும் தவிர மீதி அனைத்தும் ஐரோப்பிய நாடுகள். கனடாவும் அமெரிக்காவுடன் இல்லை. இதுதான் ட்ரம்பின் 3 மாத கால ஆட்சியின் சாதனை. ஏப்ரல் 2ஆம் தேதி ஐரோப்பாவுக்கு வெளியே ஆசிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மீது ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு வருகிறது. ஜமைக்காவில் பேசிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ, உக்ரைன் போர் நிறுத்த இலக்கு நிவாரணத்திற்கான ரஷ்ய கோரிக்கை மற்றும் இந்த செயற்பாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்கு ஆராயப்படும் என்றார். நாங்கள் அதை மதிப்பீடு செய்ய போகிறோம். அந்த நிபந்தனைகளில் சில எங்களுடையது அல்லாத தடைகளும் அடங்கும். அவர்கள் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவர்கள் என்றார். ரூபியோ சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வது எளிமையானது அல்ல என்றும் சிறிது நேரம் எடுக்கும் என்றும் எச்சரித்தார். அமெரிக்க அதிகாரிகளின் கருத்துக்கள் அவர்களின் ஐரோப்பிய ஒன்றிய சகாக்களின் கருத்துக்களுடன் முற்றிலும் மாறுபட்டவை. ஆணையத்தின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் நேற்று வியாழக்கிழமை கூறிய போது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடைகளால் ரஷ்யர்களின் பொருளாதாரத்தில் எந்த தாக்கமும் இல்லை என்று ரஷ்யாவிடமிருந்து அடிக்கடி கேட்கின்றோம். அவர்கள் எங்கள் தடைகளை திரும்ப பெற வைக்க முயற்சிப்பது விசித்திரமானது இல்லையா என்று சிரிக்கிறார். பாரிஸில் விருப்பமுள்ளவர்களின் கூட்டணியில் கூட்டத்திற்கு பின்னர் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எந்த ஒரு பொருளாதார தடை நிவாரணத்தையும் திட்டவட்டமாக நிராகரித்திருந்தார். இப்போது எந்த வகையிலும் தடைகளை நீக்குவதற்கான நேரம் இல்லை என்பதை நாங்கள் ஒருமனதாக ஒப்புக்கொண்டோம். அமைதியை நிலைநாட்டுவதற்கு முன்பு தடைகளை நீக்க முடியாது என்று மேக்ரோன் வியாழக்கிழமை தெரிவித்தார். ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் போர் முடிவதற்குள் தடை நீக்க நடவடிக்கைகளை எடுப்பதில் அர்த்தமில்லை என்றார். துரதிருஷ்டவசமாக நாங்கள் இன்னமும் அதிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம், ஸ்கோல்ஸ் கூறினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி செலன்ஸ்கி விளாடிமிர் புட்டினின் கோரிக்கையை புறக்கணித்து அதற்கு பதிலாக ரஷ்ய பொருளாதாரத்தின் திருகுகளை இறுக்குமாறு தனது மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் தெரிவித்தார். ரஷ்யா இந்த போரை நிறுத்தும் வரை எந்தவிதமான தடைகளையும் நீக்கக்கூடாது. மேலும் அதிக அழுத்தம் தேவை என்று நான் நினைக்கிறேன். மேலும் பொருளாதார தடைகள் என்று செலன்ஸ்கி கூறினார். ஒரு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி செலன்ஸ்கியின் கூற்றை எதிரொலித்தார். தடைகளை முன்கூட்டியே மென்மையாக்குவதற்கான தூண்டுதலுக்கு இணங்குவது ஒரு மூலோபாய தவறு என்று அவர் எச்சரித்தார். அதே நேரத்தில் ஸ்விஃப்ட் உடனான முழு மறு இணைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்புதலின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும். இது அமெரிக்காவின் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய செல்வாக்கை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கொடுக்கும். ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை மீறி ஸ்விஃப்ட் செயல்பட முடியாது. ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் கேரி பிசினஸ் ஸ்கூலின் பொருளாதார பேராசிரியரான அலெசாண்ட்ரோ ரெபுசி கூறிய போது, ட்ரம்பால் அமெரிக்க சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மாற்றியமைக்க முடியும், ஆனால் ஸ்விஃப்டில் ரஷ்ய நிறுவனங்களை இணைக்க முடியாது. அமெரிக்காவின் மிரட்டல் சக்திகளின் எல்லையை நாம் இப்போது காண்கின்றோம். ட்ரம்ப் பதவியேற்று ஜனவரி 19, 2025 வரை உலக ஒழுங்கை கட்டுப்படுத்திய அமெரிக்கா இப்போது இல்லை. இது ட்ரம்பின் அமெரிக்கா. ட்ரம்பின் அமெரிக்கா கூட்டாளிகளுடன் சுயநல விருப்பங்கள், எதிரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதன் மகத்தான ஆனால் இறுதியில் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு அச்சுறுத்தல்களை மட்டுமே செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார்.